அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் திரும்பவும் ஒரு சர்ச்சைக்குரிய காரியத்தில் பர்னபாஸ் சிக்கியுள்ளார். அதாவது டியூக்குன்னு ஒருத்தர் சமாதானபுரத்தில் இருக்கிறார், பாளையங்கோட்டையில். அவர் கான்ட்ராக்டர், ஒயிட் பெயிண்டர். இவர் ராபர்ட் ப்ரூஸுக்கு கூட பிஏ போல் இருக்கிறாரு. காங்கிரஸில் பாளையங்கோட்டை பகுதியில் பொறுப்பில் இருக்கிறாப்புல. இப்போது பர்னபாஸை அதிகார தொனியில் கேட்டாருன்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது காம்பவுண்ட் வால் கட்டுற அந்த கான்ட்ராக்டு இவர் டியூக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் ப்ரூஸ் அதிகார தொனியில் கேட்டார் என்று சில நாட்கள் முன்பாக எனக்குடைய காதுக்கு வந்தது. அதாவது சக்கரமாலபுரத்தில் அந்த காம்பவுண்ட் வால் கட்டுற பணியை டெண்டர் படி கொடுக்காம விதிமுறைகளை மீறி பர்னபாஸை யார் டியூக்கு கொடுக்க சொல்லி ராபர்ட் ப்ரூஸ் சொன்னார், வற்புறுத்தினார்னு காதுக்கு இதில் ட்ரெஷரராக ரெவரண்ட் பிரே ஜேம்ஸ் அவர்களை போட்டிருக்கிறாங்க. அப்போது அந்த கமிட்டி மீட்டிங்கில் எப்படி அந்த கட்டுமானத்தை குறித்து பேசும்போது இவர் பிரே ஜேம்ஸ் ரெவரண்ட் அதை எதிர்த்திருக்கிறார். அதாவது சட்டத்திட்டத்தை விதிமுறை மீறி டெண்டரை மீறி எப்படி நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவருக்கும் பர்னபாஸுக்கும் வாக்குவாதம் தர்க்கம் வந்தது என்று காதுக்கு வருகிறது. பலர் அதை எனக்கு உறுதிப்படுத்தின பிறகுதான் இந்த காணொலியாக நான் கொடுக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் கவுன்சில் சேர்மன் 6 பேரும் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பர்னபாஸ் என்கிறது ஒரு பெரிய அரக்கன் போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிலாம் உனக்கு கிடையாது. அவர் சீக்கிரம் சிறைக்கு செல்ல போகிறார். அதுக்குரிய ஆயத்த வேலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது. சீக்கிரம் அது ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். ஆகையினால இன்னும் 2 வருடம் தான் இருக்குது. அடுத்த எலெக்ஷனுக்கு அவர் இருக்க போது கிடையாது. அதாவது நீங்கள் யாருமே அவருக்கு பயப்பட தேவையில்லை. சுவாமிதாஸ் ரெவரண்ட் அவர்களோ இல்லை யார் பாளையங்கோட்டை கதீட்ரல் ரெவரண்ட் யார் அவரும் கூட பயப்பட தேவையில்லை. பாஸ்கர் கனராஜ் அவெல்லாம் பயப்பட தேவையில்லை. நியாயத்தை கேளுங்க. அதாவது அநியாயத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. அதிபதியானவன் பொய்க்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர்கள் அனைவரும் பாவி ஆவார்கள் என்று நீதிமொழிகளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அதிபதியாகிய இந்த பர்னபாஸ் ஒரு பொய்க்கு செவி கொடுத்தால், ஒரு அநியாயத்துக்கு செவி கொடுத்தால், அதற்கு நீங்கள் எல்லாம் கூட்டாக இருந்தால் அந்த பாவம் சாபம் எல்லாம் உங்களுக்கும் பலிக்கும். நீங்களும் பொய்காரராய் ஆகிவிடுவீர்கள். ஆகவே பிரே ஜேம்ஸ் ரெவரண்ட் அவர்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்குறேன். இப்போ தான் கொஞ்சம் தைரியம் கிடைச்சிருக்கு போல. இப்படி ஒவ்வொருவரும் நீங்கள் செயல்படுங்க. நியாயத்தை தட்டி கேளுங்க. அதற்கு தான் உங்களை கவுன்சில் சேர்மனை கடவுள் வைத்திருக்கிறார். அநியாயத்தை தட்டி கேட்கணும். நியாயத்துக்காக நீங்கள் போராடணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே பர்னபாஸுக்கு நீங்கள் பயந்து இருக்க வேண்டாம். அடுத்த ஆட்சியில் அவர் இருக்க போகிறது கிடையாது. இப்பவுமே சீக்கிரத்தில் சிறைக்கு சென்று விடுவார். ஆகவே அந்த திருமண்டலம், நெல்லை திருமண்டலம் சீரும் சிறப்புமாக செயல்பட வெகு விரைவில் பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி காரியங்கள், அதுமாதிரி ராபர்ட் ப்ரூஸ் என் மேலே 18 இடத்துல சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கான்னு சொல்லி உளவுத்துறை காவல் அதிகாரி ஒருவர் என்னோடு கூட பேசினார். எத்தனை சிஎஸ்ஆர் கொடுத்தாலும், எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலும் அதற்கு அசரவே மாட்டேன். ஏனென்றால் நான் என் திருச்சபைக்காக, என்னுடைய கிறிஸ்துவுக்காக, எனக்குள் இருக்கிற ஆண்டவருக்காக நான் வகு பக்தி வைராக்கியமாய் எலியாவை போல கர்ச்சித்து கொண்டிருக்கிறேன். அதாவது ராபர்ட் ப்ரூஸ் எங்க டயசிஸ் சொத்தை திருடவர். எம்ஜி ரோட்ல 300 ஏக்கர் சொத்தை வித்தவர் பெங்களூர்ல. இவர் இவருடைய பிறப்பு என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவர் எப்படி இந்த பொருளாதார வளர்ச்சி வந்தார் என்பதை அவர் நிரூபிக்க முடியுமா? ஏன் திருச்சபையை திருடுனால நான் பேசுகிறேன். அதே போல கற்பனையை மீறுகிறார். கிறிஸ்தவத்துடைய கற்பனை, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கற்பனை, வேற தெய்வங்களை வணங்கக்கூடாது என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த காவல் அதிகாரி என்னோட பேசும்பொழுது மோடியும் தான் வெளிநாட்டுக்கு போனால் அவருக்கு குல்லா வைக்கிறாங்க, அவர் ஒரு எம்பி அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இந்து மதத்திலேயோ மற்ற மதத்திலேயோ அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ரூல் இல்லை. எங்களுக்கு 10 கட்டளை. அந்த கட்டளையில் பிரதான கட்டளை அந்நிய தெய்வங்களை உருவாக்கவோ நமஸ்கரிக்கவோ வணங்கவோ கூடாது. விக்கிரக வழிபாடு கூடாது. இது சட்டத்திட்டத்தில் முதல்ல பிரதானமான சட்டத்திட்டம் என்று அவருக்கு விவரித்து காட்டினேன். அது போக என் மொபைலில் உள்ள அந்த படங்கள் எல்லாம் அவர் சொன்னார், அவர் சும்மா தான் போய் நின்னார். இல்லை, அவர் போய் சாமி கும்பிடுகிறார். அந்த சாமி கழுத்திலிருந்து எடுத்து அந்த பூசாரி எடுத்து அந்த துண்டு மற்றும் பூமாலைகளை கொடுக்க இவர் கை நீட்டி இப்படி வாங்குகிறார். எல்லாவற்றையும் புள்ளிவரமாய் காட்டினேன். ஆகவே
ஒரு எம்பியா இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், ஆனால் அந்நிய தெய்வத்தை கையெடுத்து வணங்குவது தவறான காரியம். இப்பொழுதும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் ஒரு நாமத்தை பாருங்க, கீழிருந்து மேல் வரைக்கும் மூக்கிலிருந்து உச்சி வரைக்கும் நாமத்தை போட்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். துணிகரமான பாவியாக மாறிவிட்டார். ஆகவே இந்த எம்பி கும்பி இந்த இதுக்கெல்லாம் பயம் கிடையாது, ஒன்று கிடையாது, மடியில் கணம் கிடையாது, வழியில் பயம் கிடையாது. நீ எத்தனை சிஎஸ்ஆர் போட்டாலோ எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலோ அதற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது. நியாயத்துக்கு நான் தர்மத்திற்கு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு கயவரோடு, இந்த ஒரு தீய மனிதரோடு இந்த பர்னபாஸ் கைகோர்த்து கொண்டு தன்னைக்கு திருமண்டலத்தை அழிவுக்கு நேரே கொண்டு செல்கிறார். இவருக்கு தில்லு இருந்தால் கன்னியாகுமரி சபையில் போய் பண்ணி பார்க்கட்டுமே, அவர் ஊரில் போய் நின்று பார்க்கட்டுமே. அவங்கெல்லாம் காரசாரத்தோடு உள்ளவங்க, கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களாம் நல்ல காரசாரத்தோடு உள்ளவங்க. அவங்களாம் இந்த மாதிரி பணிந்து குனிந்து பர்னபாஸ் போல போக மாட்டாங்க. ஆகவே இந்த கட்டத்தில் அந்த டியூக்குக்கு கான்ட்ராக்டர் கொடுத்தால் எல்லாரும் எழும்புங்க, நம்மளும் எழும்புவோம், நானும் எழும்புறேன். இது தவறு. இது டெண்டர் கொடுப்போம், எந்த டெண்டரில் கொட்டேஷன் குறைவாக இருக்குதோ அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இதுதான் இயல்பு, இதுதான் நாட்டில் விதிமுறை. நம்ம டயசிஸ் சட்டத்திட்டத்திலே அதான் இருக்கிறது. ஆகவே இதற்காக எதிர்த்து நின்ற பிரே ஜேம்ஸ் ஐயா அவர்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதே போன்ற மற்ற 6 கவுன்சில் சேர்மனும் நீங்கள் எழுந்து வர வேண்டும். பாஸ்டேட் சேர்மன் நீங்கள் எழுந்து வர வேண்டும். பயப்பட தேவையில்லை. இவர் தான் இந்த திருமணத்துக்கு தலைவரோ, இவர் தான் நிரந்தர இது பதவியில் இருக்கிறவரோ கிடையாது. இது என்னது தராசில் ஒட்டின தூசி போல, இன்றைக்கு இருக்கார் நாளைக்கு காணாமல் போயிடுவார். இது நிரந்தரமான பதவி கிடையாது, ஜெயிலுக்குள்ளேயும் போயிடுவார். ஆகவே நியாயத்துக்காக போராடுகிற ஜனங்களை கர்த்தர் திருமணத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். பிரே ஜேம்ஸ் ரெவரண்ட் அவர்கள் இப்படி எழும்பியிருக்கிறார்கள். அதே போல பாஸ்கர் கணராஜ் ஐயர் மற்றும் ஜெபராஜ் ரெவரண்ட் இவர்கள் எல்லாரும் எழும்ப வேண்டும். சும்மா போட்டு ஜால்ரா போடாதீங்க. அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஜால்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய கோபாக்கினை இறங்கி வரும், சாபம் இறங்கி வரும். அதனால் ஞானமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. இந்த பர்னபாஸ் செய்கிற ஊழல்களுக்கு எத்துவாளித்தனத்துக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தால் தேவனுடைய கோபாக்கனை இறங்கி வரும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனுபவி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படுகிற பாடுகளை உங்கள் கண்களால் நீங்கள் காணப்போகிறீர்கள் என்பது 100க்கு 100 நிதர்சனமான உண்மை. ஆகவே திருமண்டல வளர்ச்சி பாதைக்காக செல்வதற்கு எல்லாரும் ஒன்று சேர்வோம். இந்த மாதிரி அரக்கர்களை திசை தெரியாத அளவுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டும். தேவன் நம்முடைய திருமணத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு போராயுதமாய் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னோடு கூட திரளான மக்கள் நீங்கள் வரும்படி அறைகோலிடுகிறேன். நாம் எல்லாரும் ஒன்று சேருவோம், நம்முடைய திருமணத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் அந்த ஒரு வீடியோ போட்டேன். யூத் செக்ரட்டரி மூலம் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடந்தது. அதில் குத்தாட்டங்கள் அசிங்கமாக, அதற்கும் ஒருத்தர் வக்காலத்துக்கு வருகிறார். அதெல்லாம் தவறுங்க. அதாவது ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகிறதுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை கடவுள் வைத்திருக்கிறார். அதை உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாதுங்கன்னு பைபிளை வசனம் சொல்லிக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. சினிமாக்காரங்க அந்த ரூட்டில் போகிறாங்க, நம்மளும் அந்த ரூட்டில் போகணும்னு கிடையாது. நம்ம ஆன்மீக வழி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், இந்து மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க பக்தினா அந்த இறை பக்தியில் இன்னும் அந்த மாடர்ன் சிவிலைசேஷன் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் நம்ம மாடர்ன் சிவிலைசேஷன் சொல்லி தவறான வழிக்குள்ள நம்ம கடந்து செல்கிறோம். இதை நம்ம இப்பொழுதே முளையிலேயே அதை என்ன செய்ய வேண்டும், வெற்றி எடுக்க வேண்டும். இன்னொரு சகோதரர் குரூப்பில் போட்டிருக்கிறாரு, இங்கே நம்ம திருநெல்வேலி மாத்திரமில்லை, மொத்த சிஎஸ்ஐலையுமே இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. சிஎஸ்ஐ நான் திருநெல்வேலி என்றால் என்ன, நம்முடைய திருச்சபை தானே. அங்கேயும் நாம் இதை பார்க்கிறவர்கள் அந்த ஒழுங்கின் கட்டுப்பாட்டுக்குள் திருச்சபை பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த காணொலியை போட்டேன். ஆகவே இப்படி ஒவ்வொருவருடைய சொல்லுக்கு தக்கன அதை எடிட் பண்ணுங்க, வெட்டி போடுங்க, அதை எடுத்துருங்க, அதெல்லாம் முடியாது. இது இந்த ஜேஎஸ்எம் டிவியை தேவன் இயக்குகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் அது கொண்டு செல்வது. ஒரு மனிதனை குறைப்படுத்துவதற்கோ ஒரு மனிதனை உயர்த்துவதற்கோ இந்த சேனல் இல்லை. இதை நியாயத்தை கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சேனலை தான் கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே யாருக்காக துதிப்பாடுவதற்கு இந்த சேனல் கிடையாது, யாருக்காக செம்பு தூக்குவதற்கு இந்த சேனல் கிடையாது, யாரையும் பழித்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக கிடையாது. தவறு செய்தால் சுட்டி காட்டுகிறான், யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டிகே ராஜன், டிஎஸ்எஃப் 2 பேர் செய்கிற தவறு தான் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே
இந்த முறையை, அதாவது டெண்டர் முறையை கரெக்டாக கைக்கொள்ள வேண்டும். அனைத்து பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் இதில் செயல்படுங்க. பர்னபாஸ் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு நீங்கள் கூட்டணியாக போகாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை நம்முடைய திருமணத்தை கொண்டு வருவார். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ்.